அனைவருக்கும் வணக்கம். வெள்ளை காராமணி குழம்பு செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. ஒரு முறை இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு தேவையான அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பச்சை மிளகாய், கட் பண்ணி எடுத்து வச்ச வெங்காயம் தேவையான அளவுக்கு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போது இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கி வரணும் இந்த மாதிரி. இப்போ அரைச்சி எடுத்து வச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி வந்த பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எதுக்கு சேர்க்குறோன்னா சுவையாகவும் இருக்கும், நல்லா குழம்பு திக்காகவும் இருக்குங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுடு. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி கலந்து ஊற்றிக்கிட்டேன். பாருங்கள், நல்லா திக்காக வருது அந்த கடலை மாவு சேர்க்கறதுனால. இப்போது நம்ம சுத்தமாக கட் பண்ணி எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்குக்கு பதிலாக நீங்கள் கத்திரிக்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இப்போது உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்த காராமணியை தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு இப்போ சேர்த்துக்கலாங்க. நான் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா வெந்து வரணும். இப்போ குழம்பு நல்லா கொதித்த பிறகு லாஸ்ட்டாக காராமணியை சேர்த்துக்கலாம். காராமணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு முறை. கடைசியாக தாங்க காராமணி சேர்த்துக்கணும் குழம்பு நல்லா கொதித்து வரும்போது. ஏன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்துட்டோம்ல, அதனால் கடைசியாக சேர்த்தா நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க. குழம்பு நல்லா கொதித்து வரும். இப்போது தேங்காய், கசகசா, சோம்பு அரைச்சி எடுத்து வச்ச விழுதை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். குழம்பு இன்னும் நல்லா திக்னஸ் கிடைக்குங்க. இப்போ லாஸ்ட்டாக தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிடலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இது தோசை, சப்பாத்தி, இட்லி, பூரி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். இல்லை சூடான சாதத்தில் கூட ஊற்றி சாப்பிடலாம், அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. சுவையான வெள்ளை காராமணி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபாலோ மீ.